குடியும் 5 பெண்களும். சொல்லு பாண்டிமா, அந்த பரதேசியோட இடத்தை திருப்பி தரலனா என்ன பண்ணுவ? திருப்பி தர வைப்பேன். அந்த நிலம் நானா பிரியப்பட்டு ஆறுமுகத்தோட விசுவாசத்துக்கு மதிப்பு தரப்பட்டு இனாம கொடுத்தது. அதுக்குண்டான தஸ்தாவேஜ் எல்லாம் பக்காவா அவர் கையில இருக்கு. அத மறந்துட்டெல்லாம் பேச வேண்டாம். தஸ்தாவேஜ் எல்லாம் வேணா அவங்கிட்ட இருக்கலாம், ஆனா அதை விட பெருசு தைரியம் என்கிட்ட இருக்கு. ஆறுமுகம் அந்த 1 ஏக்கர் நிலத்தை கிட்ட கொடுத்துறா, உனக்கு வேண்டிய பணத்தை கொடுத்தேன்னு அவங்கிட்ட கெஞ்சினே கதர்னு. அவன் கேட்கவே இல்ல. செத்தாலும் சாவனை தவிர பாண்டியம்மா கொடுத்த நிலத்தை கொடுக்க மாட்டேன்னு சவடலா பேசினான். அதான் ராத்திரியோட ராத்திரியே வேலையை போட்டு நிலத்தை எனக்கு சொந்தமாக்கிட்டேன். மண்ணுல பொருள்ற அந்த ஆறுமுகத்துக்கே அவ்வளவு ஏத்தம் இருந்தா பொண்ணுல பொருள்ற அந்த தங்கத்துறைக்கு எவ்வளவு ஏத்தம் இருக்கும். அதான் வேலையை அடைச்சு என் வேலையை நான் காட்டிட்டேன். அவன் பாண்டியம்மா கிட்ட இல்ல, பார்லிமெண்ட்டுக்கே போனா கூட அவன் நிலத்தை அவன் மீட்க முடியாது. வேணா தங்குதுரை, வேணா இந்த ஆணவம். அன்புதான் இந்த மண்ணுல எல்லா காலத்திலயும் ஆண்டு இருக்கே தவிர ஆணவமா வாழ்ந்தவங்கலாம் மண்ணோட மண்ணா மக்கி போயிருக்காங்க. இதென்ன பெரிய தொந்தரவா போச்சு? வந்ததுல இருந்து நல்ல வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறா. உங்க மகனால மத்தவங்க வாழ்க்கை கேட்டது தப்பா தெரியல, இந்த மாதிரி வார்த்தை வர்றது மட்டும் தப்பா தெரியுதா? அம்மா என்ன 9 இருக்கீங்க, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? அந்த ஆறுமுகத்தோட நிலம் வேணும். அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப நீ நினைக்கிற காலேஜ் வரவே வராது. பார்க்கலாம். சவாலா? ஆமா சவால் தான். பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் பாண்டியம்மா. நேர்மை அந்த பணத்தையே தோக்கடிச்சிட்டு நிக்கும். என்ன பாண்டிமா, உன் பழைய பகைய அந்த ஆறுமுகத்து மூலமா பைசல் பண்ணலான்னு பாக்குறியா? அந்த பழைய பகை இந்த பாண்டியம்மா கையில இல்ல, பகவான் கையில இருக்கு. அதுக்கான தண்டனையை ஆண்டவனே கொடுப்பாரு. ஆண்டவன் வரும்போது வரட்டும், தண்டனை கொடுக்கும்போது கொடுக்கட்டும். முதல்ல நீங்க இடத்த காலி பண்ணுங்க. அப்போ அந்த ஆறுமுகத்துடைய நிலத்தை நீ திருப்பி தர மாட்ட. ஜாமீன் கொடுக்கும்போது வாங்கினவங்க கேட்கும்போது மறுக்காம கொடுக்கணும். அதானே? இல்லைன்னா அப்படிதான் வாங்கிப்போம். தானம் தந்தத திருப்பி கேட்டதே தப்பு. இதுல தகுடுத்தான் பண்ணி திருப்பி கேட்டது அதை விட மகா தப்பு. தள்ளி, அந்த மகா தப்புக்கு மரணமே தண்டனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீங்க வெளியே போங்க. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுங்கிறத உங்க மகன் கிட்ட சொல்லி வைங்க. பணத்தை விதைச்சா சந்தோஷத்தை சாகுபடி பண்ணலாம், அதே பாவத்தை விதைச்சா சங்கடத்தை தான் சாகுபடி பண்ண முடியும். அவன் தங்கதுரை யாருங்கிறத காட்டிட்டான். பாவம், அவனுக்கு தான் இந்த பாண்டியம்மா யாருன்னு தெரியல. என்னங்க இவ பூச்சி மாதிரி வந்துட்டு பூகம்பமா திரும்பி போறா? ஏதாவது செஞ்சு தொலைப்பாளோ? நீ வேற, அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டா. பொட்டை கோழி கூவி என்னைக்கு விடிஞ்சிருக்கு? பொழுது விடியாதா? இதுல விடிஞ்சிரும். என் பாண்டியம்மாத்த விடிய வச்சிருவாங்க. நீங்க போக, தேவையான நான் கூப்பிடுறேன். ஏதாவது பேசணுமா? ஆமா தம்பி. என்ன பேசணும் சொல்லுங்க. என்னடா இந்த மாதிரி தேவையில்லாம பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. பரவாயில்ல சொல்லுங்க. அந்த பொண்ணு சரியில்லை தம்பி. உங்களை தேடி வர காஞ்சனாவை தான் சொல்றேன் தம்பி. நீங்க இல்லாதப்ப வந்து உங்க ரூம் கதவை திறந்து விட சொன்னாங்க. உங்க உத்தரவு இல்லாம நான் திறக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒண்ணு ராஸ்கல், நான் யார் தெரியுமா? தம்பி, என்ன அடிச்சது கூட நான் பெரிய அவமானமா எடுத்துக்கல தம்பி. அந்த பொண்ணு திமிரா நீங்க உட்கார்ற சேர்ல உட்கார்ந்தது இந்த காலேஜுக்கே பெரிய அவமானம் தம்பி. உங்க பரம்பரைக்கே அவமானம். நீங்க சேர்மேனா உட்கார்ந்துருக்க இந்த சீட்ல உங்களுக்கு முன்னால பாண்டியம்மா அம்மா உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி பாண்டியம்மாவோட அப்பா உட்கார்ந்து நிர்வாகம் பண்ண சேரு தம்பி. இந்த சேருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு தம்பி.
அது தெரியாம அந்த பொண்ணு என்னமோ சலூன் கிடைச்சாருன்னு நினைச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு ஆடிட்டு இருந்தது தம்பி. தம்பி, இந்த சேர் கண்ணியமானது. இதுல கண்ட கழிச்சடைய உட்கார வைக்க அனுமதிக்காதீங்க தம்பி. தம்பி, இப்ப நீங்க முன்ன மாதிரி இல்ல. ரொம்ப கௌரவமான புனிதமான பதவியில் இருக்கீங்க தம்பி. இந்த மாதிரி நேரத்துல அந்த மாதிரி பொண்ணோட பழக்கம் வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு தம்பி. இந்த பழக்கம் தொடர்ந்தா இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க மரியாதை மண்ணுக்கு போயிடும் தம்பி. தம்பி, கெட்ட பேர் எடுக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா நல்ல பேர் எடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல தம்பி. அதுவும் உங்களுக்கு நான் சொல்லி. தம்பி, என்ன சொல்றீங்க தம்பி? காஞ்சனா வந்து கேட்டா கதவை திறக்க வேண்டாம். இப்ப ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி ஸ்ட்ரிக்டாவே இருங்க. இந்த காலேஜோட பெருமை, எங்க பரம்பரையோட கௌரவம், இது ரெண்டத்தையும் காப்பாத்துற பொறுப்பு எனக்கு இருக்குன்னு புரிய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க. அவ உறவை மொத்தமாவே கட் பண்ணி விட்டுறேன். அதை பண்ணுங்க தம்பி. உங்களுக்கு நான் கோயிலே கட்டுறேன். நீங்க சேர்மனா உட்கார்ந்திருக்க இந்த சீட்ல உங்களுக்கு முன்னால பாண்டிமா அம்மா உட்கார்ந்திருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி பாண்டிமாவோட அப்பா உட்கார்ந்து நிர்வாகம் பண்ண சேர் தம்பி. அது தெரியாம அந்த பொண்ணு என்னமோ சலூன் கிடைச்சாருன்னு நினைச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு ஆடிட்டு இருந்தது தம்பி. அம்மா, எதுக்குமா அவசரமா வர சொன்னீங்க? தப்பா போற தங்கதுரையோட தலை மேல தட்டுறதுக்காக தான். என்ன ஏமாத்தின மாதிரி எல்லாரையும் ஏமாத்தலான்னு கற்பனையில வாழ்றவன தூக்கத்துல இருந்து தூக்கி நிறுத்தணும்னு தான். கௌரி, அப்ப நீ கேட்ட, நான் வேண்டான்னு சொன்னேன். இப்ப நீ கேட்காம நானாவே சொல்றேன். என்ன ரோட்ல நிறுத்தின தங்கதுரைய கோர்ட்ல நிறுத்து. நீதி தேவதை மூலமா எனக்கு நியாயம் கிடைக்கணும் கௌரி. அது நீதான் முன்ன நின்னு வாங்கி தரணும். இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கே தங்கத்துறைய தாளம் போட வைக்கிறேன். ஒரே மாசத்துல உங்க சொத்தை உங்க கைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேமா. நான் என் சொத்தை கேட்கவே இல்ல கௌரி. நான் விட்டு தந்தது எப்பவும் விரும்பினதே இல்ல. அவ என்னை ஏமாத்தி வாங்கின சொத்தை அவனே வச்சுக்கிட்டோம். நான் அதை வேண்டான்னு சொல்லவே இல்ல. இப்போ அவ ஒரு ஏழை விவசாயி வயித்துல அடிச்சிருக்கான். பாவம் அந்த ஏழை விவசாயி. அவருக்குன்னு இருக்கிறது அந்த ஒரு ஏக்கர் நிலம்தான்.
தங்கதுரை அதை அடிச்சு புடுங்க பாக்குறான். அவர் என்கிட்ட வந்து அழுதாரு. தங்கதுரை கிட்ட போய் நான் நியாயம் கேட்டேன். நியாயம் கிடைச்சிருக்காதே. எப்படி கிடைக்கும்? அவன் மனுஷனா இருந்தா நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும். அவன் தான் இதயமே இல்லாத இரக்கம் இல்லாத மிருகமாச்சே. வெறும் விபூதியை நெத்தில பூசி நான் மாறிட்டேன், திருந்திட்டேன்னு திருட்டுத்தனம் பண்ணவனா நல்லவனா இருப்பான், நல்லதை பண்ணுவான். கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. அந்த ராட்சசன் கிட்ட நியாயம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா நிலம் கிடைக்கணும். நான் தானமா கொடுத்த அந்த விவசாயிக்கு சொந்தமான நிலம் கிடைச்சே ஆகணும். அதனாலதான் உன்னை நான் அவசரமா வர சொன்னேன். நிலத்தை திருப்பி தரமாட்டேன்னு அகங்காரமா சொன்ன தங்கதுரை அலறி அடிச்சுக்கிட்டு நிலத்தை அந்த விவசாயி கிட்ட திருப்பி தரணும். அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி தங்கதுரைய கோர்ட்ல தான் கொண்டு போய் நிறுத்தணும். நிறுத்து. எனக்கு தேவை அந்த நிலமும் நியாயமும் மட்டும்தான். அம்மா, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. உங்களை ஏமாத்தினதுக்காகவும் அவனை கோர்ட்ல நிறுத்தி நியாயம் கேட்கலாம். அவன் மேல கேஸ போட்டா உங்க சொத்து உங்க கைக்கே வந்துருமா? சொன்னதாமா. இந்த பாண்டியம்மா கொடுத்த வாழ்க்கை சொல்ல திருப்பி வாங்கவே மாட்டா. அந்த விவசாயியோட நிலத்துக்கு மட்டும் நியாயம் கிடைக்கணும். கண்டிப்பா நான் மீட்டு தரேம்மா. அந்த நிலத்துக்கு ப்ராப்பரான பட்டாலாம் இருக்குல்ல? பக்காவா இருக்கு. இதுக்கு மேல அந்த 1 ஏக்கர் நிலம் உனக்கு தான் சொந்தம்னு அந்த விவசாயி பேர்ல ஏன் கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். அது போதுமா? பெருசா போராடாம அந்த விவசாயியோட நிலத்தை வில்லங்கமே இல்லாம மீட்டு தந்துடுறேன். எதுக்கும் ஒரு தடவை நான் தங்கதுரைய பார்த்து பேசுறேம்மா. வேணாமா? அவன் தகுதி தராதரம் இல்லாம தப்பா பேசுறான். மானம் கெட்டவங்கிட்ட நான் மரியாதையை கேட்டு போக போறதில்லம்மா. ஏழை கிட்ட புடுங்கி வச்சிருக்கிற நிலத்தை திருப்பி தரியா இல்ல கோர்ட்ல வந்து நிக்கிறியான்னு ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்க போறேன். பார்க்கலாம். அவன் அறிவாளியா இருந்தா தானா இறங்கி வருவான். இல்லனா கோர்ட்டு கூண்டுல ஏறி நிப்பான். நான் நிக்க வைப்பேன். எங்க மிஸ்டர் தங்கதுரங்கிறது யாருங்க? நான் தான் சேர்மன் தங்கதுரை. என்ன வேணும்? ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரி புத்திராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாகிருஜாய நமஹ, ஓம் அவியாய நமஹ, ஓம் பூதாய நமஹ, ஓம் தக்ஷாய நமஹ, ஓம் அத்தியக்ஷாய நமஹ, ஓம் திஜப்பிரியாய நமஹ, ஓம் அக்னிகர்பசிதாய நமஹ, ஓம் சர்வசித்தி பிரதாய நமஹ, ஓம் இந்திரஸ்ரீ பிரதாய நமஹ, ஓம் வாணி பிரதாய நமஹ, ஓம் அவியாய நமஹ, ஓம். யார் நீ? எதுக்கு இங்க வந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்க? நீ சித்து பொறுப்பு. மார்ச் 11 ஒரு முகூர்த்தம், மார்ச் 18 ஒரு முகூர்த்தம், மார்ச் 25 ஒரு முகூர்த்தம், அடுத்த மாசம் 3 முகூர்த்தம் முத்து மாதிரி இருக்குங்க. என் கையாலேயே அடிபட்டு சாக போற நீ. வந்த உடனே மந்திரம் சொன்ன, இப்ப முகூர்த்த தேதி சொல்ற. யார் நீ? தூது. காஞ்சனாவோட தூது. சொல்லு. 3 முகூர்த்தத்துல உனக்கு தோதான முகூர்த்தம் எதுன்னு சொல்லு. அதிலே வச்சுக்கலாம் நம்ம கல்யாணத்தை. ஏன் எப்ப பார்த்தாலும் கல்யாணம் அதிலே இருக்க? ஐயா, நீங்க கொஞ்சம் உட்காருங்க. மாப்பிள்ளைய கொஞ்சம் மசிய வச்சுட்டு வரேன். நீ எப்படி சொத்து சொத்துன்னு இதெல்லாம் அடையறதுக்கு குறியா இருந்தியோ, அதே மாதிரி நானும் கல்யாணம்னு குறியா இருக்கேன். இதுல என்ன தப்பு? நான் உன்னை ஏமாத்த மாட்டேன் காஞ்சனா. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அதான் என்னைக்கு? இந்த மாசண்டி காஞ்சனா, இத்தனாம் தேதி காஞ்சனான்னு ஒரு கோடு போட்டா அதுல ரோடு போட்டு அந்த ரோட்ல என்னோட கனவு தேர நான் 4 பக்கம் ஓடிட்டு இருப்பேன்ல. சொல்லு மாமா, எந்த மாசம் எத்தனாம் தேதி? நான் சொல்றேன், முதல்ல வர போ சொல்லு. அவர் இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தேதியும் மாசத்தையும் சொல்லு. சொல்லு. உனக்கு முகூர்த்தத்துல 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கேனே. ஐயரே, ஆப்ஷன் ஏ மார்ச் 11, ஆப்ஷன் பி மார்ச் 18, ஆப்ஷன் சி மார்ச் 25. சொல்லு தங்கதுரை, ஆப்ஷன் ஏவா, பியா இல்ல சியா? நம்ம உட்கார்ந்து பேசுவோம். முதல்ல அவரை அனுப்பு. அனுப்பலாம். முதல்ல முகூர்த்த தேதியை முடிவு பண்ணுவோம். அவரை அனுப்ப போறியா இல்லையா? ஒரு 3ஆவது மனுஷன் முன்னாடி நான் அசிங்கப்படுத்துறியா? அனுப்புன்னு சொன்னேன். தங்கதுரை, இத பாரு.
இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. சொல்லுமா திலகாவுக்கு என்னமாச்சு? திலகாவுக்கு அழாதம்மா அழாத. நான் வரேன், இப்பவே வரேன். போன வைங்க. ஏய் தங்கதுரை, என்ன தேதியை சொல்லாம போற? ஏய், அங்க திலகாவுக்கு பிரசவ ஒளி வந்திருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்களா? எங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்றாங்க. நான் அதை பாப்பனா இல்ல உனக்கு தேதி சொல்லுவேனா? பொறுமை இருந்தா பொறுமையா இரு, இல்லைன்னா போயிட்டே இரு. தேதி வேணுமா? தேதி. திலகாங்கிறது யாரோ? கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்ணு. ஓ, அவளுக்கு என்னவா? பிரசவ வலி வந்துருச்சாம். அதுக்கு எதுக்கு இவரு விழுந்தடிச்சிட்டு ஓடுறாரு? பின்ன உங்க பொண்டாட்டிக்கு பிரசவ வலினா நீங்க விழுந்தடிச்சு ஓட மாட்டீங்களா? பகவானே, அடுத்தவ ஆம்படையான ரீமேரேஜ் பண்ண பாக்குறேள். ஆமா ஐயரே. அந்த கன்றாவிக்கான தேதி குறிச்சேன். அதுக்கும் ஆமா ஐயரே. ஏமா, பிரத்தியார் புருஷனை ரீமேரேஜ் பண்ண துடிக்கிறது பாவம் இல்லையா? ஐயரே, நீங்க பேப்பர்ல பாக்குறது இல்லையா? இது ரீமேரேஜ் உலகமா போச்சு, ரீமிக்ஸ் உலகமா போச்சு. ரீமேரேஜ்ல இருக்க இன்ட்ரெஸ்ட் நியூ மேரேஜ்ல கிடைக்காது சாமி. ஒண்ணு பண்ணுவோமா? வாங்க உங்க ஆத்துக்கு போய் மாமி கிட்ட டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவோமா? ஐயோ தெய்வமே, என் ஆத்துக்காரு டிசிப்ளினோட வாழறவ. ஆஹா. அவளண்ட டிஸ்டன்ஸும் வேண்டாம், டிஸ்கஷனும் வேண்டாம். ஆளை விடுங்க சாமி. தங்கதுரை, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோமா. ஒண்ணு பயப்படாத திலகா, உனக்கு ஒண்ணு இல்ல. சரியா போயிடும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. முடியல. என்னப்பா என்னாச்சு? என்னமாச்சு? ஒண்ணு இல்லடா திலகாவுக்கு. ஒன்னும் தெரியலடா. வலி வந்துருச்சு. அத்தன்னு வீட்டுல வச்சு அழுதா. கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்கோம். இன்னும் டாக்டர் எதுவும் சொல்லலடா. கொஞ்சம் முடியல டாக்டர், என்னால. சிஸ்டர், இந்த இன்ஜெக்ஷன் பேஷண்ட் போடணும். ஓகே, இப்போ இத நீங்க உடனே போட்டுருங்க. சரி, நீ கூட இருந்து பாத்துக்கோமா. ஒண்ணு ஆகாதுமா, சரியாயிடும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒண்ணு ஆகாது. சீக்கிரம் கொஞ்சம். ஐயோ முடியலையே. ஐயோ ரொம்ப வலிக்குது. என்னாச்சு டாக்டர்? என்னாச்சு டாக்டர்? ஒண்ணும் இல்ல, இது வெறும் ஃபால்ஸ் பெயின் தான். இப்ப குழந்தை பிறக்காது. ஃபால்ஸ் பெயினா? ஆமா, ஃபால்ஸ் பெயின் தான். நிற மாசத்துல இந்த மாதிரி அடிக்கடி ஃபால்ஸ் பெயின் வரும். பயப்பட வேண்டாம். நான் சொன்ன தேதியில தான் நிச்சயமா குழந்தை பிறக்கும். அதுக்கு இன்னும் முழுசா 10 நாள் இருக்கு. அப்ப நாங்க திலகாவை கூட்டிட்டு போயிடலாமா? இல்லம்மா, இப்பதான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். அவ நல்லா தூங்குவா. கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டிட்டு போங்க. மிஸ்டர் தங்கதுரை, உங்க வைஃப் மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையா? வயித்துல இருக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்குமாங்கிற ஒரி மட்டும் இருக்க கூடாது. அந்த கேர், அந்த இன்டென்ஷன் வைஃப் மேலயும் இருக்கணும் சார். யூ நோ, பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்களே, சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்னு. இல்ல டாக்டர், நான் திலகாவை பத்திரமா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பத்திரமா பாத்துக்கிறீங்க? டாக்டர் கிட்டயும் லாயர் கிட்டயும் பொய் சொல்லவே கூடாது. ஆஸ் ஏ டாக்டர் எனக்கு தெரியாதா உங்க வைஃபோட ஹெல்த்த பத்தி? ஒரு குழந்தைய சுமக்கிற சத்தே அவ உடம்புல கிடையாது. அவங்க ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க சார். இல்ல டாக்டர், அவ நல்லதா சாப்பிடுறா. காலையில கூட 4 இட்லி ஒரு தோசைய மிரட்டி நான் சாப்பிட வச்சேனே. இந்த இட்லி, தோசை, ரசம், பொரியல் இதுலலாம் பெரிய சத்தே இல்ல. பழ வகைகளை சாப்பிட வைங்க. நான் சில சத்தான டானிக்கை எழுதி தரேன். கசப்பாதான் இருக்கும், இருந்தாலும் குடிக்க வைங்க. குடிக்கலனா பிரச்சனை எனக்கு இல்ல, பிரசவ நேரத்துல திலகாவுக்கு தான் கஷ்டம். நீங்க எழுதி கொடுங்க டாக்டர், அதை அவளை குடிக்க வைக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், திலகா எந்த கனமான பொருளையும் தூக்க கூடாது. அவ ரொம்ப கஷ்டமான வேலைகளை பார்க்க கூடாது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். அவளை நான் எந்த வேலையும் செய்ய விடுறதில்ல டாக்டர். இப்போதைக்கு வெறும் பூவை மட்டும்தான் கட்டுறா டாக்டர். அதை தவிர வேற எந்த வேலையும் நான் பார்க்க விடுறதில்ல டாக்டர். வெரி குட். இதுக்கு மேலேயும்
அதே மாதிரி அவளை பத்திரமா பாத்துக்கோங்க. ம். கூடவே திலகாவை பாத்துக்க வேலைக்காரங்க யாரையாவது வச்சுக்கோங்க. ஆமா, பிரசவம் வரைக்கும் திலகாவை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரங்க வேணும். எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தே ஒரு நல்ல அட்டெண்டரா அனுப்பி வைக்கிறோம். அனுப்பி வைங்க டாக்டர், கண்டிப்பா அனுப்பி வைங்க. அவங்க என்ன சம்பளம் கேக்குறாங்களோ நாங்க அதை கொடுத்துடுறோம். அனுப்பி வைங்க. திலகா வீக்கா இருக்கா. அவளை பாத்துக்க ஒரு ஆள் வேணும்.